வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். இதில வந்து முக்கியமா என்ன வேணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வேல்யூ இன்வெஸ்டிங் மாரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாரி இன்னைக்கு வந்து குரோத் இன்வெஸ்டிங்க பார்க்க போறோம். குரோத் இன்வெஸ்டிங்ன்றது என்னன்னா, குரோத் ஸ்டாக்க கண்டுபிடிச்சு அந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது. குரோத் ஸ்டாக்ஸ்னா என்ன? அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சுந்தர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். ஸோ குரோத் ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, கம்பேரிங் டூ நம்ம மத்த ஸ்டாக்ஸ விட இல்ல நம்மளோட என்டையர் இந்தியாவோட ஜிடிபி கன்சிடர் படி பார்க்கும்போது, ஒரு ஒரு ஆவரேஜ் செட் ஆஃப் ஒரு பாராமீட்டர்ஸ் இருக்கும். குரோத்க்கான பாராமீட்டர்ஸ் லைக் பெர்சன்டேஜ், லைக் 10%, 15%, 16% சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். இதெல்லாம் பீட் பண்ற மாரி வளர்ற கம்பெனிகளுக்கு பார்த்தா குரோத் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குரோத் ஸ்டாக்ஸ்ன்றத நம்ம எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹை குரோத் ரேட். அதாவது என்னன்னா, இந்த கம்பெனிலாம் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குங்க. நம்மளால் நீ நினச்சே பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணங்கள் என்னென்னா, சில மாதிரி அந்த கம்பெனி வந்து ஒரு இனோவேட்டிவ் கம்பெனியாக இருக்கலாம். இல்லாட்டினா அது வந்து இதை நியூ டிசைன், நியூ ப்ராடக்டை கொண்டு வர மாதிரி இருக்கலாம். மார்க்கெட்டில் வந்து அதுக்கு மேலே நல்ல ஃபோக்கஸ் போயிட்டுருக்கலாம். அவங்களோட பிஸ்னஸோட எஃபெக்டிவ்னஸ், அதாவது ஆப்ரேஷனோ எஃபெக்டிவ், இதெல்லாம் வந்து நல்ல ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி பண்ணிகிட்ருக்கலாம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி விஷன்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த க்ரோத் ஸ்டாக்கோட ஒரு ஒரு வகையான பேராமீட்டருங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாக் பப்ளிக் செக்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டிவிடெண்ட் நிறையா தருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டிவிடெண்ட் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னா, அந்த டிவிடெண்டோட அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த காசை வந்து அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து மேலும் வளர்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிள் ஸ்டாக்கோ இல்லை கூகுள் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து டிவிடெண்டே தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த டிவிடெண்ட்டை விட பல மடங்கு உங்களோட அந்த ஸ்டாக் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு க்ரோத் கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட், அமௌண்ட்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. அது தேர்டு பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. இந்த க்ரோத் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ வந்து பயங்கரமாக இருக்குங்க. நீ நினச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி பிஇயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம பிஇ பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது பயங்கர ஹை பிஇயாக இருக்கும். ஸோ ஹை பிஇயில் போய் நம்ம பார்த்துட்டு ஐயோ ஹை பிஇயாக இருக்குது, வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து நம்மளால் டெசிஷன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையான விஷயம். பட் ஆனால் க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் நார்மலாக வந்து பிஇ ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் மக்கள் வந்து ஹை ப்ரீமியம் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் பண்ணி மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், நம்ம மிலிட்ரியை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம். அதனால் வந்து உடனே எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும்னா, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மிலிட்ரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த சேட்டலைட் பேஸ் பண்ணுறது, சோலார் எனர்ஜி, சஸ்டைனபிலிட்டி பற்றி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் டக்குன்னு வரதுனால அது பேஸ் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதாவது ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமான ரிட்டர்ன் தரக்கூடிய கம்பெனிங்களாக இருக்கும். அதாவது நம்ம ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, 10%, 15%, இதை விட பல மடங்கு தரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஆவரேஜ் ரிஸ்க்கோ மாடரேட் ரிஸ்க்கோ இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பயங்கர வொலட்டைலாக இருக்கும். பயங்கரம் மேலேயும் போகும், பயங்கரம் கீழேயும் போகும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். உங்களுக்கு வந்து பேனிக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எப்படி வந்து இந்த க்ரோத் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்லித்தரேன்னா, டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியை கொடுத்துட்டு நான் போயிடலாம். பட் ஆனால் அது வந்து ரைட் வே கிடையாது. அந்த கொரி வந்து எப்படி வந்து நான் அரைவ் ஆனேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதோட ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீங்கள் வெறும் கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறது ரீசன் என்னென்னா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரோத் ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து நமக்கு வந்து கிரேட்டர் தென் 10,000 crores இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத். ப்ராஃபிட் க்ரோத்ன்றது வந்து மோர் தென் 30%. அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்கும்போது அதோட க்ரோத்
ப்ராஃபிட் growth வந்து 30% மேலே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth. ஸோ அதே மாதிரி எப்படி ப்ராஃபிட் growthோ அதே மாதிரி சேல்ஸ் growthம் நமக்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்து greater than 30% இருக்கணும். ஸோ நார்மலாக கம்பெனிஸ் வந்து 30% பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். 10% 15% பண்ணுறது தான் நார்மலாக growth இருக்கும். ஸோ நம்ம 30% எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அது நம்ம அதனால தான் greater than 30% போடுறோம். 20% போட நிறைய கம்பெனி கிடைக்கும். பட் நம்ம வந்து நல்ல ஹை லெவல் growth கண்டுபிடிக்கிறதுனால நம்ம greater than 30% போடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி வந்து நிறைய ப்ராஃபிட் growth வந்திருக்கும். ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்களா அது வந்து லாஸ்ட் இயரில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன தெரியும்னா ஈவன் தோ ப்ராஃபிட் வந்தாலும் கூட இந்த ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இன்னமும் கொடுக்கல அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஸோ அதனால் இன்னமும் வந்து அது வேல்யூவேஷனை வந்து கரெக்டாக பண்ணலை, இன்னும் அண்டர் வேல்யூவில் இருக்குது கம்பெனி அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு earning ரேஷியோ. பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்கணும். அதாவது ஆவரேஜ் மீடியன் பிஇன்னு சொல்லுவாங்க. அந்த செக்டர் பிஇ அதோட அது கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதோட பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது. நார்மலாக க்ரோத் ஸ்டாக்கோட பிஇ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம போய் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம growth எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இன்னமும் வந்து மக்கள் வந்து இதை வந்து தெரியாமல் இன்னமும் பயந்துக்கிட்டு இதில் என்டர் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட அர்த்தம். இப்போ நம்ம இந்த query-யை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த query. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஸோ இதுதான் ஸ்க்ரீனர் வெப்சைட். இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே போங்க. இதில் நீங்கள் வந்து நான் என்னோட ஸ்க்ரீனர் நான் இதை லிங்க் தர்றேன் டிஸ்கிரிப்ஷனில். க்ரோத் ஸ்டாக் சுந்தர்னு ஒரு ஸ்க்ரீன் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி இந்த query-யை நான் போட்டிருக்கேன். போட்டு இதை ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணோம்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற டாப் growth ஸ்டாக். 8 growth ஸ்டாக்ஸ் காட்டுது. இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதில் நான் காட்டுறது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸ் கிடையாது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்க்கலாம். வெல்ஸ்மன் கார்பரேஷன் பார்ப்போம். இதை பார்ப்போம் என்னது. இதில் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10,000 மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 555 ஸ்டே ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 193, ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் டு புக் வந்து 2.88, பிஇ ரேஷியோ வந்து 13.5. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது சரிங்களா. இதை சேல்ஸ்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் சேல்ஸ் பாருங்கள் எப்படி வளர்ந்துட்டு இருக்குது. நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ப்ராஃபிட் பார்க்கலாமா. ப்ராஃபிட் பாருங்கள் செம்மையாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் டிடிஎம் பார்த்தீங்கன்னா 16,949 இருக்குது. க்ரோத்தும் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ நார்மலாக மக்கள் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. டெட் டு ரேஷியோ 0.39 இட்ஸ் ஓகே. ஒன்று கீழே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது இந்த நல்ல கம்பெனியாக தெரியுது பார்த்தீங்களா. அடுத்து பார்ப்போம் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாங்களா. ஓகே ஐசிஐசி பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பார்ப்போம். பஜாஜ் ஹோல்டிங் வந்து பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனி இது. அதாவது பஜாஜ் எல்லா கம்பெனிஸும் உங்களோட லிஸ்டிங்கில் இருக்கும். ஸோ பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட எல்லா பஜாஜ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இதில் இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த இருக்குதுங்களா. பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி எல்லாமே ஃபினான்ஸ் ரிலேட்டட் பஜாஜ். ஸோ இட்ஸ் பேசிக்கலி என்பிஎஃப்சி. மெயினாக இது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஓகேங்களா. இதோட இதை பாருங்கள். இப்போ புக் வேல்யூ பாருங்கள் 4,879, கரண்ட் ப்ரைஸ் 8,000. ஜஸ்ட் லெஸ் இத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் 1.73 தான் இருக்குது. லெஸ் தென் 2. ஸோ இட்ஸ் நல்ல அதாவது 8,000ன்ற பெரிய நம்பராக தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஇ ரேஷியோ பார்ப்போம். பிஇ ரேஷியோ பாருங்கள் லெஸ் தென் ஆவரேஜ் பிஇயோட கீழே இருக்குது. ப்ரைஸ் பாருங்கள் லாஸ்ட் ஒன் இயராக பார்ப்போம். ஸோ 9,300 வரைக்கும் 400 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து அது எவ்வளோ கீழே போயிருக்கு. 7,800 வரைக்கும் போயிட்டு இப்போ 8,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்துக்குங்க இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இதோட சேல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் சேல்ஸ் வால்யூம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே க்ரோத் வைஸ் நல்லா தான் இருக்குது கம்பெனிக்கு. டெட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஆல்மோஸ்ட் இல்லை டெட் ஃப்ரீ. கம்பெனிக்கு கடனே இல்லை. ஏன்னா இது பேசிக்கலி ஹோல்டிங் கம்பெனின்றனால இதில் கடன் இல்லை. ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா பார்ப்போம். நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 974, புக் வேல்யூ 296, 3.3 புக் வேல்யூ, 13.6 பிஇ. இங்கே பார்ப்போமா பிஇ எப்படி போயிட்டு இருக்கு. ஏங்க அப்பா கரண்ட் பாருங்கள் எவ்வளோ அண்டர் வேல்யூவில் போயிட்டு இருக்கு. கடன் பாருங்கள் கடன் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ 0.05. பெரிய இதே இல்லை. ஸோ சேல்ஸ் வேல்யூலாம் பாருங்கள். சேல்ஸ் பாருங்கள் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட்லேயும் பாருங்கள் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க்கில் தர்றேன், டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நீங்கள் க்ரோத் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கலாம். அந்த க்ரோத்தோட பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா 13 போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் முன்ன மாற்றிக்கலாம். ப்ளஸ் மார்க்கெட் கேப்பையும் நீங்கள் முன்ன போட்டு மாடிஃபை பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த செக்டரில் எந்த டைப் ஆஃப் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் க்ரோத் ஸ்டாக் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலீகளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமைக்கிங்க. ஸோ தட் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் போடுங்க. இல்லை
போட்டிங்கன்னா எனக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி.